Hi friends, today's special Cucur Ikan Bilis. அதாவது நம்ம நெத்திலி குவி செய்ய போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஒரு போல் இக்கன் பிலிஸ் எடுத்துக்கங்க. ஆஃப் Holland Onion இல்லைன்னா நார்மல் ஆனியன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்கலி நான் 1/4 எடுத்துருக்கேன். சில்லி பாடி ஒரு 2 எடுத்துருக்கேன். ஸோ இதான் நான் போட்ட வெஜிடபிள். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கார்ன், தௌகே, கொச்சாய்க்கீரை, அந்த மாதிரி ஏதாவது கேபேஜ் ஆட் பண்ணுறேன்னா கூட ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் நான் 3 கப் தொப்பங்கண்டோங்க, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஸோ போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி போடுறேன். உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஸு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் இக்கன் பிலிஸோட ப்ராஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நான் இக்கன் பிலிஸ் ஒரு பவுல் நிறையா எடுத்து வச்சுருந்தேன், 5. அதை நான் நல்லா பிளைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த ஃப்ளாரோட சேர்த்து. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நான் 3 கப் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பாய்லிங் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி, ரொம்ப சூடாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கொதிச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த பதமான சூடில் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுதான் அதோட டிப்ஸு. ஸோ இது வந்து என்ன செய்வோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நான் வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது 3வது கப்பு. நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் பொறுத்து இருக்குது. ஸோ இது என்ன செய்வோம், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் வெட்டி சொன்ன கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட், ப்ரோக்கலி, அனியன் அண்ட் சில்லி படி இதுதான் நான் ஆட் பண்ணேன். ஸோ இதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இது நெத்திலி குவை, அதாவது சுச்சூர் இக்கான் பீலிஸ். ஸோ இந்த வெஜிடபிள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஹெல்த்தியான சாப்பாடு. எனக்கா இது வந்து டீ பிரேக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கூட சில பேர் சாப்பிட்றாங்க. ஏன் ஹெல்த்தி சொல்கிறேன், நம்ம நிறையா வெஜிடபிள் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த சுச்சூர் செஞ்சோமா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி வித் டீ காஃபியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஓரத்தில் தனியாக ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் செஞ்சு ஸோ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் என்ன செஞ்சுட்டு நைட்லேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் ஸோ இந்த வேலை இருக்கக்கூடாதுக்காண்டி காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இல்லை உடனே செய்யணும்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்கள் தனியாக வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சீன்சட்டி எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லேசாக சூடான பிற்பாடு நான் 2 ஸ்பூன் வச்சு ஸோ அந்த பட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதால சுச்சூர் இக்கன் பிலிஸ். ஸோ அதை வந்து நான் புஷ் பண்ணி விட்றேன். அந்த ஒரு கரண்டி இந்த மாதிரி எனக்கு கையில் எடுத்து போட முடியாது, கையில் விட்டோம். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு அனல் வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க எப்படின்ட்டு. ஸோ ரொம்ப வேகமாக வைக்காமல் மிடில் ஸ்லோவாக வச்சிங்க கொஞ்சம். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிங்களேன். ஸோ இது என்ன செய்ய போகிறோம், நான் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் நான் போடுறேன். நான் ஒட்டாதபடிக்கு எல்லா இடத்துலையும் நான் போடுறேன் முதலாவது. ஸோ எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன செய்யும், கீழே வந்து பிற்பாடு மேலே மிதங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து கரண்டியில் எடுத்து போட்ட பிற்பாடு லேசாக கீழே அப்பா கரண்டி வச்சு கீழே நவுத்தி விட்டிங்கனாக்கா அது மேலே மிதங்க ஆரம்பிச்சிடணும். இந்த சுச்சூர் வந்து மேலே மிதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன செய்யும், கீழே வந்து கீழே அடிப்பிடிக்காது, தீயாது. மேலே மிதங்குனுச்சுனாக்கா அது நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்த பிற்பாடு தான் நம்ம எடுக்க போகிறோம்.
ஸோ நான் ஒரு வழியாக எல்லா இடத்துலையும் நான் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் நான் போட்டுட்டேன். அது இப்போ அப்போ கரண்டிச்சு இந்த மாதிரி நவுத்தி விடுங்க. கீழே அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி லேசாக நீங்கள் நவுத்தி விட்டிங்கன்னா அது மேலே நல்லா ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சுக்கும், மிதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாம் பாருங்களேன், நல்லா 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 சட்டியில் ஒட்டாத பிடிக்கி லூஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஸோ அது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வேக விடணும். அங்கே பாருங்கள், இப்போதைக்கு ப்ரௌன் கலராக வந்துச்சு, வந்து கோல்டன் கலராக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டியில் வடிகட்டி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு டிஷ்யூ போட்டு அதை மேலே நான் குவி எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பேலன்ஸ் மாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது டீ பிரேக்லாம் நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப பழைய காலத்து சாப்பாடு, ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாரம்பரிய உணவு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப பேர் மிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஃபாரினுக்கெலாம் போயிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இது சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து மறந்து போன ரெசிபிங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக அப்பப்போ ஒன்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப ஸோ அந்த நினைவுகள்லாம் வரும். சின்ன பிள்ளைலாம் அம்மா செஞ்சு கொடுத்தாங்களே அப்படின்ட்டு முதியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு அந்த நினைவுலாம் வரும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் சில்லி சாஸில் தொட்டு கூட சாப்பிடுவாங்க. உரப்பு வந்து நீங்கள் ஊசி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். நான் பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டியில் நவுற்றி போட்ட பிற்பாடு இப்போ வந்து நான் கீழே லூஸ் பண்ணி விட்றேன். கீழே அடி பிடிக்காத அளவுக்கு லூஸ் பண்ணி விட்றேன். எண்ணெயில் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நல்லா பொரிச்சு கோல்டன் கலர் நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிக்கு விருந்து எதாக இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவைங்களுக்கு உடனே சட்டுன்னு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சமைக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடிக்கடிக்கு போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. God bless you all. Love you all. Take care. Bye-bye. Enjoy the food.